இவர் சிறப்புரை ஹஜ்ரத் இல்யாஸ் ஃபைசி அவர்கள் ஆற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ இமாமில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். فأعوذ بالله من الشيطان الرجيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. فقال رسول الله صلى الله عليه وسلم والله ليتمن الله هذا الأمر. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. மிகுந்த அழகிய ஏற்பாட்டோடு வெகு நேர்த்தியான திட்டமிடலோடு சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மீலாதுன் நபி சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய தலைவர் தாவூதியா அரபு கல்லூரி மற்றும் திருநகர் காலனி பள்ளிவாசல் நிர்வாகத்தின் தலைவர், ஆலிம்களின் நேசர் பெருமதிப்புக்குரிய ஹசன் அலி ஹாஜியார் அவர்களே, சிக்கந்தர் ஹாஜியார் அவர்களே, நான் முன்னாலே அப்படி ஒரு நிமிடம் அப்படி கூர்மையாக பார்த்தால் எல்லாருமே விஐபிகளாக தான் தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ், திரளாக குழுமியிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரன்பும் அவனுடைய பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. அருமையான சகோதரர்களே, நவீன உலகத்தின் தேவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கருப்பொருளில்தான் இன்றைய உரை. நவீன உலகம் என்றால் என்ன? அதற்கு ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைப்பட போகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் நேரம் அனுமதிக்கின்ற வரையில் ஒவ்வொன்றாக பார்த்து விடலாம். கரன் ஆம்ஸ்ட்ராங் என்கிற ஒரு ஆங்கில நாட்டின் எழுத்தாளர் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னர் அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தார். அந்த புத்தகத்தின் பெயர் முஹம்மத் தி ப்ராஃபட் ஃபார் அவர் டைம்ஸ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் காலத்துக்கான இறை தூதர். இப்போதும் அவர்கள்
இறை தூதராக நமக்கு தேவைப்படுகிறார்கள் ஃபார் அவர் டைம்ஸ் என்பதுதான் அதனுடைய தலைப்பு. அது தொடராக இங்கிலாந்திலே பத்திரிகைகளிலே எழுதப்பட்ட நேரத்தில் லட்சக்கணக்கான வாசகர்களால் விரும்பி படிக்கப்பட்ட ஒரு தொடராக இருந்தது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கும் தேவைப்படுகிறார்கள்? அவர்களுடைய காலத்தில் அவர்கள் இறை தூதராக அங்கீகரிக்கப்பட்ட நேரத்தில் எந்த தீமைகளை எல்லாம் அவர்கள் எதிர்கொண்டார்களோ அந்த தீமைகள் எல்லாம் இன்றும் இருக்கின்றன. மது ஆராய் ஓடுகிறது இப்போது, அப்போதும் மது ஆராய் ஓடியது. விபச்சாரம் சட்ட அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது இப்போது, அப்போதும் அது சட்ட அங்கீகாரத்தை பெற்றிருந்தது. சமூக தீமைகள் என்று எவைகளெல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் அந்த காலத்திலே இருந்தது. அவர்கள் இறை தூதராக ஆன நேரத்தில் ஒரு 23 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு தீமை கூட இல்லாத ஒரு சமுதாய அமைப்பை அவர்கள் உருவாக்கிவிட்டு போனார்கள். அவர்கள் இந்த மண்ணுலகத்துக்குள் சென்றதற்கு பிறகு மனித கண்களுக்கு புலப்படாத உலகத்துக்கு அவர்கள் போய் சேர்ந்ததற்கு பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு தீமைகளற்ற ஒரு அரசை அவர்கள் நிறுவிவிட்டுத்தான் போனார்கள். இதற்கு வரலாற்றிலே பல சான்றுகள் உள்ளன. அவர்கள் இன்றைக்கு தேவைப்படுவதற்கு காரணம் இதுதான். இன்றைக்கும் மது ஒழிக்கப்பட வேண்டிய கட்டத்திலே தான் உலகம் இருக்கிறது. விபச்சாரத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. சமூக தீமைகளால், அநியாயங்களால், அக்கிரமங்களால் கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள், சமுதாயங்கள் உலகத்திலே இருக்கின்றன. எனவே நீதியின் பக்கம் உலகத்தை கொண்டு வந்து இழுத்து பிடித்து நிறுத்துகின்ற ஒரு தூதர் தேவைப்படுகிறார். வரலாற்றில் நான் தேடியதில் முஹம்மது நபியை தவிர அப்படி ஒரு வலிமை மிக்க தூதரை நான் பார்க்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். வரலாறு எவ்வளவோ பெரிய மனிதர்களை பார்த்திருக்கிறது, எவ்வளவோ சர்வாதிகாரிகளை பார்த்திருக்கிறது, எவ்வளவோ அடக்குமுறையாளர்களை பார்த்திருக்கிறது, அன்பால் மக்களை அரவணைத்த ஆட்சியாளர்களை வரலாறு பார்த்திருக்கிறது. ஆனால் இத்தனை பேருக்கும் மத்தியில் இந்த உலகத்தை காப்பாற்ற, அநியாயத்திலிருந்து உலகத்தை மீட்க அந்த இறை தூதர் தான் வர வேண்டும் என்று சொல்பவர் முஸ்லிம் அல்ல, ஒரு ஆங்கில நாட்டை சார்ந்த கிறிஸ்தவர். ஏன் அவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதற்குரிய காரணத்தை அடுக்கிக் கொண்டே போகிறார். இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் வரலாற்றிலே கொஞ்சம் முன்னால் போகிறேன். பெர்னாட் ஷாவை தெரியாதவர்களே இருக்க முடியாது. உலகத்தை சீர்திருத்த வேண்டும் என்றால் முஹம்மது நபியை போல ஒருவர் அதிகாரத்துக்கு வந்து அவர் சர்வாதிகாரத்தை மக்கள் மத்தியிலே செலுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். முஹம்மது நபியை போன்ற கருணை மிக்கவர் சர்வாதிகாரியாக வேண்டும், அப்போதுதான் உலகத்தை காப்பாற்ற முடியும் என்று பெர்னாட் ஷா சொல்லுகிறார். இந்த அறிஞர்கள் எல்லாம் அப்படி சொல்வதனால் நாமும் அதை வழிமொழிகிறோம். நவீன உலகத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை. அவர்கள் சொல்லாமல் விட்ட தேவைக்கான காரணங்கள், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரணங்கள் நிறைய இருக்கின்றன. இன்றைக்கு மனிதனே மனிதனை வெட்டி சாய்க்கிறான், மனிதனே மனிதன் மீது அணுகுண்டுகளை போடுகிறான்.
மனிதனே மனிதனை கொத்து கொத்தாக கொலைகளை செய்கிறான். கேட்டால் உன்னுடைய இனம் வேறு, என்னுடைய இனம் வேறு, உன் நாடு வேற, என்னுடைய நாடு வேற, உன் தோலின் நிறம் வேறு, நீ பேசுகிற மொழி வேறு, நீ பேசுகிற மொழி எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் உன்னை கொல்வேன் என்று கொல்லுகிறான். இந்த இன வெறுப்புகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எதிரே நின்றார்கள் என்று வரலாற்றிலே வெளிச்சமான பக்கங்கள் இருக்கின்றன. நான் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஹுனைன் என்கிற யுத்தம் ஹிஜ்ரி 8வது ஆண்டு நடந்தது. ஹுனைன் எங்க இருக்குன்னா மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கு. மக்கா வெற்றிக்கு அடுத்துதான் ஹுனைன் யுத்தம் நடந்தது. மக்கா வெற்றிக்கு மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 பேரை அழைத்து கொண்டு வந்தார்கள். போர் முடிந்து 2,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மொத்தம் 12,000 பேர் முஸ்லிம்களின் அணியில். ஹுனைன் என்கிற ஒரு இடத்தில், அது முள் மரங்கள் நிறைந்த இடம். சஹாபாக்கள் எல்லாம் அங்கே திட்டு திட்டாக குழு குழுவாக தங்கி இருக்கின்றார்கள். தொழுகைக்குரிய நேரம் நெருங்குகிறது. வழக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை தான் பாங்கு சொல்ல சொல்வார்கள். வகான முஅத்தின நபி சஃபரம் வஹலரா, வெளியூருக்கு போனாலும் பிலாலை கையோட கூட்டிட்டு போயிடுவாங்களாம். மதீனாவிலே பிலால் பாங்கு சொல்ல வேண்டும் என்பதை விட நான் இருக்கின்ற இடத்திலெல்லாம் பிலாலின் பாங்கொலிதான் கேட்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். அதனாலதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் பங்கு கொள்ளாத எந்த யுத்தமும் இல்லை. ஏனென்றால் பெருமானார் செல்லுகிற எல்லா இடங்களுக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து கொண்டு போய் விடுவார்கள். தொழுகைக்கு நேராச்சு, பிலால் பாங்கு சொல்லுன்னு சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய கம்பீரமான குரல் எப்படி இருக்கும்? அது ஒரு வனாந்தர காடு, அமைதியான இடம். பிலாலின் ஓங்கார குரல் கம்பீரமாக எல்லா திக்குகளுக்கும் எதிரொலிக்கிறது. அல்லாஹு அக்பர் என்று சொன்னவுடன் அந்த இடமே எதிரொலிக்கிறது. அல்லாஹு அக்பர் 2 தடவை சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாயை மூடின உடனே ஏதோ ஒரு முள்ளுக்காட்டுக்குள்ளே இருந்து கிட்டத்தட்ட இதற்கு இணையான ஒரு குரல் அல்லாஹு அக்பர் அதே மாதிரி கேட்குது. சஹாபாக்கள் அதில் பெருசாக கவனம் செலுத்தலை. ஒருவரை பார்த்து கொண்டார்கள், சரின்னு விட்டுட்டாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அதே மாதிரி முள்ளுக்காட்டிலேருந்து குரல் கேட்குது. கிட்டத்தட்ட இதுக்கு இணையாக இருக்காது. 2-3 வார்த்தைகள் கடந்து போகும்போது தான் அங்கிருந்து வருகின்ற குரல் இந்த பாங்கை கேலி செய்கின்ற குரல் என்பதே சஹாபாக்களுக்கு விளங்கியது. கேலி பண்ணுறதுக்காக இவனும் இதே மாதிரி அங்கே உள்ள உட்காந்து ஒரு பாங்கு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். இப்போ நம்ம பெரிய ஆட்கள் பேசும்போது சின்ன குழந்தைங்க அதே மாதிரி கேலி பண்ணும் பாருங்க. அந்த மாதிரி சஹாபாக்கள் ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பாங்கு பிலால் ரலியல்லாஹுடைய பாங்கு முடிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு ஆளை தூக்கிட்டு வாங்கன்ட்டாங்க. யாரா அது? நம்ம பாங்க நம்ம ஏரியாவிலே கேலி பண்ணுறது, தூக்கிட்டு வான்னு சொல்லியாச்சு. மொத்தம் ஒரு 15 பேர், 15 பேரும் இளைஞர்கள். 15 குரல் கேட்டிருக்குது. அதில் ஒரு குரல் தான் தூக்கலாக இருந்திருக்கு. 15 பேரையும் பிடிச்சி முன்னால் நிப்பாட்டியாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அங்கே கேட்பதற்கு ஆள் இல்லை. மக்காவை வெற்றி கொண்டு ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் மக்காவை வெற்றி கொண்டு தன்னுடைய பேராண்மையை, தன்னுடைய ஆட்சியின் செல்வாக்கை நிரூபித்திருக்கின்ற காலகட்டம் அது. என்ன தண்டனை கொடுத்தாலும் கேட்பதற்கு ஆள் கிடையாது. 15 பேரை முன்னால் நிப்பாட்டிட்டு, யாருப்பா இந்த மாதிரி பாங்கு சொன்னது? இப்போ நாங்கள் சொன்ன பாங்கு அப்படியே கேலி பண்ணி பேசினது யாரு, சொன்னது யார் என்று கேட்டார்கள். 14 பேரும் சேர்ந்து ஒரு ஆளை காட்டினாங்க, இவர் தான் அப்படின்ட்டு. அவர் சொல்லுகிறார், எல்லாரும் சேர்ந்து தான் சொன்னோம், ஆனால் அது குற்றம் என்று பிடிக்கப்பட்டு தண்டனை களத்திலே நிறுத்தப்பட்டதற்கு பிறகு 14 பேர் என்ன காட்டி கொடுத்துட்டாங்க. உன் பேர் என்ன என்று கேட்டார்கள். என்னுடைய பேர் அபு மஹதூரா.
அப்போ சொன்ன பாங்க இன்னொருக்க சொல்லுன்னு சொன்னாங்க அவரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முள்ளு காட்டுக்குள்ள உட்காந்து பாங்கு சொன்னில்ல, கேலி பண்ணில்ல, அதை அப்படியே திரும்ப சொல்லுன்றார்கள். அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வாங்க சொல்கிறாரு. சவுண்டு பலமாக வந்துச்சே, இப்போ என்ன வரமாட்டுது? அவர் சொல்லுகிறார், அப்போ அது இயல்புலேயே கேலி பண்ணுறதுக்காக சொன்னது, இப்போ பிடிச்சி நீ துப்பாக்கி வண்டியில் பாங்கு சொல்ல சொன்னால் யார் பாங்கு சொல்லுவா? குற்றவாளியாக என்னை நிறுத்தி வைத்து விட்டு சொன்னால் எப்படி? சொல்லு, இன்னும் சவுண்டை கூட்டு, அதை மாதிரி இன்னும் வரல, சொல்லு 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 என்கிறார்கள். பழைய குரல் வருது, கம்பீரமாக முழு பாங்கையும் சொல்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த அபு மஹதாவுக்கு பக்கத்தில் அவங்க எழுந்து போய் அவருடைய தலையில் கை வச்சு அப்படியே தடவி, முகத்தை அப்படியே தடவி கொடுத்து, அப்படி நெஞ்சில் தடவி கொடுத்து, நெஞ்சில் அப்படி லேசாக அவர் அடி அடித்து, திரும்ப வயது வரைக்கும் தடவி கொடுத்து, ரசூலுல்லாவுடைய விரலில் அவருடைய தொப்புள் உடைய அடையாளம் தென்பட்டவுடன் திரும்ப கையை மேலே எடுத்து அவருக்காக துவா செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை என் மேனியில் பட்டவுடன் என் மேலி சிலித்து போய்விட்டது, என் இதயத்தில் இருந்த நஞ்செல்லாம் போய்விட்டது, நான் கலிமா சொல்லுகிறேன் என்று சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்று ஏற்றுக்கொண்டு எனக்கு கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்த மறு நிமிடம் அவருக்கு ஒரு பெரிய பதவி பெருமானார் கொடுத்தார்கள். என்னவென்றால், நீங்கள் இனிமேல் மக்காவுக்கு நீங்கள் தான் பாங்கு சொல்ல வேண்டும். மக்காவில் காபத்துல்லாஹ்னு சொன்னாங்க, நீங்கள் தான் மக்காவிலே இனிமேல் பாங்கு சொல்ல வேண்டும் என்று. அபு மஹதூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் மரணம் அடையும் வரையிலும் அங்கே பாங்கு சொல்ல வேண்டும் என்பது பெருமானாரின் விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நான் உடனே மக்காவுக்கு போனேன். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், மௌத்தாவர வரைக்கும் அவங்க தான் பாங்கு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க புள்ள பாங்கு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரன் பாங்கு சொன்னார். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேலி குரல்களுக்கு மத்தியிலும் தனக்கான ஒரு குரலை கண்டுபிடித்தார்கள் என்று நீங்கள் பாருங்கள். அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் சிரச்சேதம் செய்வதற்கு உத்தரவிட்டிருந்தாலும் கூட அங்கே கேட்பதற்கு யாரும் கிடையாது. அவர்கள் தான் அசைக்க முடியாத ராஜா. ரோமும் பாரசீகமும் அவர்களை கண்டு நடுங்கி கொண்டிருந்த நேரம் அது. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய சின்னங்களில் ஒன்றை கேலி செய்தவனை தண்டிப்பதற்கு பதிலாக ஒரு குரல் தேடலுக்கான களமாக அதை மாற்றி, ஒரு இன்டர்வியூ, அது ஒரு இன்டர்வியூவாக அதை மாற்றி தனக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முஅத்தினை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த உயர்ந்த குணம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற எந்த ஆட்சியாளனுக்கு வரும் என்று எண்ணி பாருங்கள். கொஞ்சம் பதவியும் கொஞ்சம் செல்வாக்கும் கொஞ்சம் அதிகாரமும் கையிலே கிடைத்து விட்டால் தனக்கு மேலே இருப்பவனை கவிழ்த்து விட்டு முதலிடத்துக்கு வர ஆசைப்படுகின்ற தலைவர்களைத்தான் உலகம் பார்த்திருக்கிறது. முதலிடத்துக்கு வந்த பின்னரும் எதிரிகளின் எண்ணிக்கையை குறைக்கவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தித்தார்கள். வரலாற்றிலே ஒரு பெரிய அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்வதற்கு முன்னால் சஹாபாக்களிடத்தில் தரையிலே ஒரு மேப்பு வரைந்து காட்டுவார்கள், யார் யார் எங்க எங்க நிக்கணும் என்று. இந்த மேப் ஏன் அவர்கள் போட்டு காட்டுகிறார்கள் என்றால், உயிர் சேதத்தை குறைப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். எதிரியோ முஸ்லிமோ மனித உயிர், அந்த உயிர் என்றைக்காவது இஸ்லாத்துக்கு பயன்படும். அனாவசியமாக உயிர் பலிகள் இருக்கக்கூடாது. அப்படி மேப்பு வரைஞ்சு தான் களத்துக்கு சஹாபாக்களை அனுப்பி வைப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் இஷா ஜமாத் 9:15 மணிக்கு நடைபெறும். அன்புக்குரியவர்களே, அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாரங்கள் கைவரப்பெற்ற காலத்திலும் கூட அவர்கள் அமைதி வழியை தேர்ந்தெடுத்தார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் உலகத்துக்கு தேவை. அதிகாரம் கையில் கிடைக்கின்ற போது தன்னுடைய நாட்டின் குடிமக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிற ஆட்சியாளர்களை இந்த உலகத்திலே பார்த்திருக்கலாம்.
ஆனால் குடிமக்களின் தவறுகளையும் பெருந்தன்மையோடு மன்னித்து அரவணைக்கின்ற ஆட்சியாளர்கள் உலகத்துக்கு தேவை என்று உலகம் இயங்குகிறது. அவர்கள் 10 ஆண்டு கால கடைசி 9 ஆண்டு கால வாழ்க்கையில் மௌலானா அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஆய்வு நூலிலே சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹை பற்றி அவர்கள் செய்த ஆய்வு நூலிலே இறுதியிலே ஒரு பெரிய பட்டியல் எடுக்கிறார்கள். 82 யுத்தங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்திருக்கிறார்கள். கடைசி 9 வருஷத்தில் 82, சராசரியாக 2 மாதங்களுக்கு ஒரு யுத்தம் என்று நாம் நினைத்து கணக்கிட்டுக் கொள்ளலாம். ஆனால் மொத்த யுத்தங்களிலும் கொல்லப்பட்ட நபர்கள் முஸ்லிம்களையும் எதிரிகளையும் சேர்த்து கொல்லப்பட்ட மொத்த நபர்களே 1050க்குள்ளாகத்தான். 1050 தான். அதற்கு மேல உயிர் பலிகள் கிடையாது. ஏனென்றால் மனித உயிர்கள் புனிதமானவை, அவ்வளவு எளிதிலே அது இழக்கப்பட வேண்டியவை அல்ல. அதனால்தான் போருக்கு செல்வதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் சேதங்களை குறைக்கின்ற வகையிலே அவர்கள் திட்டமிடுவார்கள். இன்றைக்கு என்ன அப்படியா இருக்கிறது? ஈராக்கிலே மாத்திரம் 5 லட்சம் குழந்தைகள் மாத்திரம் 5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2007, 2005 இந்த காலகட்டங்களில் குழந்தைகள் மட்டும் 5 லட்சம் பேர். பல்லாயிரக்கணக்கிலே குழந்தைகள் தேடி தேடி கொலை செய்யப்படுகிறார்கள். இவைகளெல்லாம் ஏதோ குண்டுமலைகள் பொழிந்தன, குழந்தைகள் செத்து போனார்கள் என்பதல்ல. எல்லாமே வரையறுக்கப்பட்ட ஒரு திட்டத்தின் கீழ் நடக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு இளைஞர்கள் இல்லாத ஒரு சமுதாயமாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இந்த படுகொலைகள் நடக்கின்றன. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்த போர் முறைகளிலே பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சிறுவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இதர சமுதாயத்து மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், முதியோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். யார் வாளேந்தி வந்தானோ அவனை மாத்திரமே சிறைப்பிடிக்க வேண்டும். ரொம்ப துள்ளினால் ஒரேடியாக அவன் கதையை முடித்து விடுங்கள், சித்திரவதை செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். இந்த போர் முறை இன்றைக்கு உலகத்துக்கு தேவையா இல்லையா? இந்த போர் முறைகள் இல்லாத காரணமாகத்தான் லட்சக்கணக்கிலே மனித உயிர்கள் துடிதுடிக்க கொல்லப்படுகின்றன. கொல்லப்பட்டாலாவது கதை முடிந்து விட்டதற்கு போய் சேர்ந்து விடலாம். இங்கே வீசப்படுகின்ற குண்டுகள் எப்படிப்பட்டவை என்றால் மென்மையான தாக்குதலை மனித உடல்கள் மீது நடத்துகின்ற குண்டுகள் வீசப்படுகின்றன. அதை சுவாசிக்கிறவர்கள் 6-7 மாதத்துக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை தரித்தால் பிறக்கின்ற குழந்தை தலை வீங்கி கைகால்கள் வீங்கி பார்ப்பதற்கே கோரமான வடிவத்திலே பிறக்கிற அளவிலான ஏற்பாடுகளோடு குண்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. மனித அறிவுகள் எதற்கு பயன்படுகின்றன? சக மனிதனை கொல்லுவதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் இது நடக்குமா? இதையெல்லாம் கேட்பது நாம் அல்ல, கிறிஸ்தவ உலகத்தை சார்ந்தவர்களை கேட்கிறார்கள். அந்த தூதரை கொண்டு வந்து இந்த உலகத்திலே இப்போது நிறுத்தினால் இந்த உலகத்தை வென்றெடுப்பார். இரத்தம் இல்லாத வேட்டு சத்தம் கேட்காத உலகத்தை அவர் உருவாக்குவார். சொல்வது நாம் அல்ல, ஏதோ கிறிஸ்தவர்கள் என்று எளிதாக கடந்து போகக்கூடியவர்கள் அல்ல, ஆராய்ச்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், உலகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள். அந்த தூதரை யாராவது கொண்டு வந்து நிறுத்திவிட மாட்டீர்களா என்று இயங்குகிறார்கள். ஆனால் அவருடைய சொற்களையும் அவருடைய செயல்களையும் பொத்தி பொத்தி பாதுகாத்து வைத்திருக்க வேண்டிய கடமையை சுமந்திருக்கின்ற நாம் நம்முடைய பெருமானாரை நாம் ப்ரமோட் பண்ணாமல் இருக்கிறோம், இதர சமுதாயத்து மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் இருக்கிறோம். அந்த தூதருக்கான தேவை எல்லா காலகட்டங்களிலும் இருக்கும். அவர்கள் மாத்திரமல்ல, அதான் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். அவர்கள் உருவாக்கி வைத்து உலகத்துக்கு காட்டிவிட்டு எனக்கு பின்னர் இவர்களை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று யாரை பெருமானார் இனம் காட்டினார்களோ அவர்களும் அந்த வழியிலே அப்படியே நடந்தார்கள். அந்த சொற்கள் ரொம்ப முக்கியமானவை. எனக்கு பிறகு என் தோழர்களை பின்பற்றுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. என் தோழர்களின் வழிமுறைகளை கடவாய்ப்பற்களிலே கடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என் தோழர்களின் நடைமுறைகள் ஒரு கயிறு என்றால் அந்த கயிறை நீங்கள் கடவாய்ப்பற்களால் கடித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு பின்னாலேயே நீங்கள் செல்லுங்கள். இப்படி சொல்லுகிற துணிச்சல் உலகத்தில் ரசூலுல்லாஹ்வை தவிர வேறு எந்த தலைவனுக்கு அது இருக்க முடியுமா?
அந்த தோழர்கள் நிறுவிய அரசுகள் எப்படி இருந்தன? வரலாற்றிலே ஒரு செய்தி. ஹிஜ்ரி 19வது ஆண்டு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். மதீனாவிலே எங்கும் பஞ்சம். 9 ஆண்டு காலம் மழை பொழியவில்லை. 9 மாதங்களுக்கு மழை பொழியவில்லை. எங்கும் வறுமை. பேரித்த மரங்கள் ஒன்றும் பெரிதாக விளைச்சலை தரவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பெரிய வருத்தம். மக்கள் எல்லாம் பசியோடும் பட்டினியோடும் இருக்கிறார்கள். மழையை வேண்டும் வேண்டும் என்று மழையை பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், மழை வருமா என்று. தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட மாகாணங்களில் இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுகிறார்கள். ஏதாவது தலைநகர் மதீனாவுக்கு தந்து உதவுங்கள், உங்களுடைய மாகாணத்திலிருந்து ஏதாவது எங்களுக்கு நீங்கள் தந்து உதவுங்கள் என்று தலைமை அமைச்சர் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுகிறார்கள். எகிப்து வளங்கொழிக்கக்கூடிய ஒரு நாடு, இன்றைக்கும் அது வளங்கொழிக்கும் நாடுதான். அறிவு வளம் நிறைந்த நாடு, செல்வ வளம் நிறைந்த நாடு. எகிப்தினுடைய கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பதில் போடுகிறார்கள். கலீஃபா அவர்களே, கலங்காதீர்கள், நான் உங்களுக்கு எகிப்து மாகாணத்திலே இருந்து மதீனாவுக்கு ஒட்டகங்களிலே சரக்குகளை அனுப்பி வைக்கிறேன், மாவு மூட்டைகளை அனுப்புகிறேன், துணிகளை அனுப்புகிறேன், உணவு பண்டங்களை அனுப்புகிறேன், தயாரிக்கப்பட்ட உணவு பண்டங்கள், அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ், மாவு மாதிரியான பொருட்களையும் அனுப்புகிறேன். எந்த அளவுக்கு நான் அனுப்புவேன் என்றால், நான் இங்கிருந்து அனுப்புகின்ற முதல் ஒட்டகம் மதீனாவை வந்து அடையும் போது நான் அனுப்புகின்ற கடைசி ஒட்டகம் எகிப்தில் புறப்படும் என்று சொன்னார்கள். எப்படி இருக்கும் கலீஃபாவுக்கு? இரும்பை விட உறுதியான இதயம் படைத்தவர், ஆனால் பட்டை விட மென்மையான இதயத்துக்கு சொந்தக்காரர். இந்த கடிதத்தை பார்த்துவிட்டு நெகிழ்ந்து போய்விட்டார்கள். 2-3 நாட்களில் ஒட்டகங்கள் வர ஆரம்பித்தன. மதீனாவிலே மக்கள் கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்தார்கள். ஒரு நாள் தன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பெரிய ஒரு புத்திசாலி. அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்க பெரியவங்களா ரசூலுல்லாஹ் பெரியவங்களா? ஏன்னா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறமாவும் வாழ்ந்திருக்காங்க. நீண்ட வயசு, ரொம்ப நாள் அவங்களுக்கு வயசு, அவங்களுக்கு அப்புறமாவும் வாழ்ந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு சில பேர் இளமையாகவே இருப்பாங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 80 வயசு முழுங்கிட்டு அப்படியே அப்பாவி மாதிரியே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? 80 வயசு ஆகிருக்கும், அப்படியே ஒரு சொல்ல மாட்டாங்க. சில பேருக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம், அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது, பொறாமப்பட்டுக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி தோற்றம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு. ஒருவர் வந்து கேட்டார், அந்த அக்பரு அம் ரசூலுல்லாஹ், நீங்கள் பெரியவங்களா ரசூலுல்லாஹ் பெரியவங்களான்னு. அப்போ அவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அக்பரு மின்னி வான அசன்னு மின்ஹு, நான் அவங்கள விட வயசில் மூத்தவன், என்னை விட அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவேன், உடனே பற்ற வச்சுருவேன். தன் ரசூலுல்லாஹை விட பெரிய ஆள் என்று அப்பாஸ் தன்னை பற்றி கூறினார். சோசியல் மீடியா இருந்தால் அவ்வளோதான். அந்த காலத்தில் 1 மணி நேரத்தில் அப்பாஸ் இல்லாவுடைய மானத்தை கப்பலை தீர்வாங்க. கவனமாக பதில் சொன்னாங்க, என்னை விட அவர்கள் பெரியவர், நான் அவர்களோட வயதில் மூத்தவன். இதுதான் ரசூலுல்லாவுக்கு தர வேண்டிய நுட்பமான மரியாதைகள். ரொம்ப கவனமாக இருக்கணும் ரசூலுல்லாவுக்கு மரியாதை செலுத்துகிற விஷயத்தில். துருக்கியில் ஒரு பழக்கம் இருக்குது, 63 வயது ஆகிவிட்டால், துருக்கி மக்களுக்கு 63 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் வயசை சொல்லுவாங்க. வயசு எத்தனைங்க? 62. உங்களுக்கு வயசு எத்தனை? 63 சொல்லுவாங்க. 63 தாண்டிட்டா 100 வயசு ஆனாலும் சரி தான் வயசை சொல்ல மாட்டாங்க. போனஸில் போகுதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? போனஸில் போகுது அப்படின்ட்டு. ஏன்னா 64ன்னு சொல்லிட்டா நான் ரசூலுல்லாஹை விட கூட ஒரு வயசு வாழ்ந்தேன்னு சொல்றதே ஒழுக்கக்கேடு, சொல்லுவதே ஒழுங்கீனம் என்று கருதுகிற மக்கள் துருக்கி மக்கள். அதனால தான் 6 நூற்றாண்டுகளுக்கு துருக்கி உலக முஸ்லீம்களை வழிநடத்துகின்ற ஹிலாஃபத்தை பெற்றிருந்தது. துருக்கி ராஜாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? துருக்கி சுல்தான் அப்துல் ஹமீத் கடைசி ஹலீஃபா. அவருடைய ஆட்சி காலத்தில் பவர் சப்ளை, கரண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. முதலாவது யாருக்கு கரண்ட் கொடுப்பாங்க? பிரதமர் அலுவலகம், ஜனாதிபதி அலுவலகம், இதுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஹலீஃபாட்ட வந்து சொல்கிறாங்க, ஹலீஃபா
கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ அதுக்கு என்ன, சுவிட்சை போட்டால் லைட் எரியும், அப்படியா? இன்னொரு சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடும். என்னடா வினோதமாக இருக்குது? உண்மை சார், இதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி. உங்கள் அரண்மனையை இனிமேல் நீங்கள் தீபம் வைத்து கொளுத்த வேண்டியதில்லை. எண்ணெயை ஊற்றி திரியை பற்ற வைத்து அதை கொளுத்திவிட்டு கவனமாக உட்காந்து ஒரு ஆளையாக அணைக்கிறது தேவையில்லை. ஒரு சுவிட்சை போட்டு இங்கேருந்து போட்டால் எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடும். கலீஃபாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. பண்ணி காட்டுங்கிறாரு, டெமோ பண்ணி காட்டுறாங்க. அரண்மனைக்கு நாளையிலேருந்து ஒயர்லாம் பண்ணிடலாமா, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு சுல்தான் அப்துல் ஹமீது சொல்லுகிறார். ஒரு விஞ்ஞான வளர்ச்சியின் மூலம் வெளிச்சத்தை தர முடியும் என்றால் என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரவுலாவுக்கு என்னுடைய ஆட்சிக்குட்பட்ட நிலப்பரப்பில் முதலாவது வெளிச்சத்தை கொடுங்கள் என்று சொன்னார். அதுக்கு பிறகு இங்கே வாங்க. இந்த கலீஃபாக்கள் தலையில் கிரீடம் வைத்திருப்பார்கள், அதில் வந்து மயில் ரேகையெல்லாம் குத்தியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா ஃபோட்டோக்களில்? அவுரங்கஜீப்பு, நம்ம கடைசி இவர் ரங்கூனில் அடக்கமாயிருக்கார பகதூர் ஷா, எல்லாம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மயில் ரேகை குத்தியிருப்பாங்க. சுல்தான் அப்துல் ஹமீதும் மயில் ரேகை குத்தியிருப்பார். ஆனால் நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள், சுல்தான் அப்துல் ஹமீதுடைய மயில் ரேகைகள், கிரீடத்தில் இருக்கக்கூடிய மயில் ரேகைகள் தேய்ந்திருக்கும், அழகா இருக்காது. ஏனென்றால் அவர் புதிதாக எந்த மயில் ரேகையும் தன்னுடைய தலையில் கிரீடத்தில் வைத்துக் கொள்வதில்லை. மதீனாவில் ரசூலுல்லாஹுடைய ரவுலாவை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட மயில் ரேகைகள் தேய்ந்து விட்டன என்றால் அதை துருக்கிக்கு அனுப்பு என்று சொல்லுவார். அதைத்தான் தன் கிரீடத்தில் வைத்துக் கொள்வார். புதிய மயில் ரேகைகளை மதீனாவுக்கு அனுப்பு என்று சொல்வார். இன்னும் சொல்கிறேன் உங்களுக்கு, மதீனாவில் இன்னைக்கு நீங்கள் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க பார்க்கலாம், அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஆனால் பயன்பாட்டில் இருக்காது. ஒரு ரயில் இருக்கும், மஸ்ஜித் பிலால்னு ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் போனால் காட்ட சொன்னால் காட்டுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், பயன்பாட்டில் இருக்காது. இப்போ மெட்ரோ வந்திருக்கு, அது வேற விட்டுருங்க. புல்லட் ட்ரெயின் அது வேற, அது இப்போ உள்ளது. இது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது. ஸ்டேஷன் மட்டும் இருக்கும், பேருக்கு ஒரு ரயில் பெட்டி இருக்கும் அடையாளத்துக்காக. இந்த ரயில் பயணம் என்பது பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு ரயில் தண்டவாளங்கள் போடப்பட்டன துருக்கி ஹிலாஃபத்தினுடைய ஆட்சியில். அது வந்து எந்த ஊர்லேருந்து நீங்கள் புறப்பட்டாலும் அது சின்ன சின்ன டிரான்சிட் போட்டுட்டு நேராக மதீனாவுக்கு வந்து தான் சேர முடியும். ரசூலுல்லாவை ஜியாரத்து பண்ண வர்றவங்களுக்காக வேண்டியே போடப்பட்ட ரயில் தண்டவாளம் அது, வேறு எதற்கும் அல்ல, பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு கிடையாது. அந்த ரயிலில் வரும்போது மதீனாவினுடைய எல்லை, அந்த ஹரமுடைய எல்லைன்னு சொல்லுவாங்க, இந்த மலைகளில் வந்து ஒரு ஆர்ச்சி மாதிரி போட்டு காட்டியிருப்பாங்க. இதுதான் மதீனாவுடைய ஹரமுடைய எல்லை. இந்த பகுதியோட நான் முஸ்லீம்ஸ் இந்த பகுதி வழியாக போயிடணும்ண்டு. இப்போ எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். யார் யாரெல்லாமோ கொண்டு போய் மதீனாவை சுற்றி காட்டுறாங்களாம், என்ன அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இப்போது அந்த மதீனாவின் எல்லைக்குள் ரயில் வந்து விட்டால் ஒரு புதுமையான வழிமுறை அங்கே கடைபிடிக்கப்படுது. என்னவென்றால், இந்த ரயில் தண்டவாளங்களில் பட்டு துணியை விரிப்பார்கள், அதில் பன்னீரை தெளிப்பார்கள். பட்டு துணி ஈரமாயிடும் ரயில் வரும்போது. அந்த ரயில் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரணும், மெதுவாக வரணும். மெதுவாக வந்து 10 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அது வரும். அது பட்டு துணிகளுக்கு மேலே தான் அது வரும். அப்படி தான் அந்த செட்டப் அமைச்சிருப்பாங்க. இது ஹலீஃபாவின் உத்தரவு. ஏன் ஹலீஃபா அப்படி உத்தரவிட்டிருக்கிறார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளுகிற அந்த பூமிக்கு எந்த குரலும் ஓங்கார குரலாக கேட்கக்கூடாது. தட்டாப்புட்டா தட்டாப்புட்டான்றா ரயில் வரக்கூடாது. ஏன்னா அங்கே இறக்கி விட்டால் ஜியாரத்துக்கு வர்றவங்களுக்கு கஷ்டம், பக்கத்தில் வரணும், அதுதான் அவங்களுக்கு ஈஸி. ரசூலுல்லாவை ஜியாரத் பண்ண வரக்கூடியவங்க கஷ்டப்படக்கூடாது. வேகமாக வந்தால் ரசூலுல்லாவுக்கு செய்கிற அவமரியாதை. இப்படி பார்த்து பார்த்து மரியாதை செலுத்துகிற மக்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். இது துருக்கி கிலாஃபத்தில் இன்னும் சொல்வதற்கு நிறைய இருக்கிறது, எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தை மதித்தார்கள், ஏற்றி போற்றினார்கள் என்பதற்கு. ஆக இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அவ்வளவு நுணுக்கமாக இருக்க வேண்டும். அதை தாண்டி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தூக்கி பிடிப்பதாக இருக்க வேண்டும். சரி, இப்போ நான் டைவர்ட் ஆக விரும்பலை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இன்றைய உலகத்துக்கு அவர்கள் தேவைப்பட்டார்கள், ஏன் இப்போதும் அவர்கள் தேவைப்படுகிறார்கள்? உலகத்திலே இருக்கக்கூடிய அநியாயங்களை நிறுத்துவதற்கு அவர்கள் உலகத்துக்கு தேவைப்படுகிறார்கள். சொல்லுவது கிறிஸ்தவ உலகத்தில் இருந்து வருகிற குரல். சோசியல் இஷ்யூஸ், சமுதாய பிரச்சனைகள், அதற்கும் பெருமானாரின் தேவை இருக்கிறது. நான் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் சிக்கந்தர் ஆஜியாரும் காசியோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது கேஷுவலாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இன்னைக்கு நிறைய சமுதாய பிரச்சனைகள், அண்ணன் தம்பி சண்டை, அந்த நம்ம தலாக்கு ஹுலா இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, பழைய மாதிரி இல்லை, அந்த வழக்குகள் கூடுதலாக வருகிறது என்று. எல்லா ஊர்லேயும் இருக்குது. அது ஈரோடு மட்டும் நினைக்காதீங்க, எல்லா ஊர்லேயும் தான் இருக்குது. ஆனால் இப்போது அண்மை காலத்தில் நான் தயவுசெய்து பாலிடிக்ஸ் பேச போகிறதில்லை, யாரும் பயப்பட வேண்டாம். பொது சிவில் சட்டம்னு சொன்னாங்க, வரப்போகுதுன்னு. நாமெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னோம். ஏன் வரக்கூடாது என்பதற்கான தரவுகளையும் சான்றுகளையும் நான் தேடிக்கொண்டிருக்கிற போது ஒரு வினோதமான கட்டுரை ஒன்றை நான் படிக்க நேர்ந்தது. 1987 எழுதப்பட்ட கட்டுரை. அது ராஜீவ்காந்தி முதலமைச்சராக இருக்கும்போது, பிரதமராக இருக்கிற போது அவர் பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற குரல் அவருக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்ட நேரத்தில் அதை அவர் மறுத்தார். வராது, முஸ்லீம்களுக்கு பர்சனல் லா தான், தனியார் சட்டங்கள் தான் என்று சொன்னார். இந்த பர்சனல் லா தான் இந்தியாவில் கொண்டு வரப்படக்கூடிய எல்லா சட்டங்களை விட மேலானதாக இருக்கும். எது வந்தாலும், உதாரணத்துக்கு சைல்டு மேரேஜ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், குழந்தை திருமண தடுப்பு சட்டம் முஸ்லீம்களுக்கு பொருந்தாது. அதுதான் அந்த சட்டம். பர்சனல் லாவுடைய பியூட்டி, அழகு என்னன்னா, எந்த சட்டம் வந்தாலும் பர்சனல் லாவுக்கு கீழே தான் அது, முஸ்லீம்களை அது பாதிக்காது. நீ டைவோர்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தால் முஸ்லீம்களுக்கு பர்சனல் லா தான். இப்படி ஒரு பாதுகாப்பை கொண்டு தந்தார் அவர். இன்னைக்கு அதை நீர்த்து போக செய்து விட்டார்கள். அந்த நேரத்தில் எழுதப்பட்ட கட்டுரை. அதை எழுதியவர் யார் என்று சொன்னால் வி.டி. ராஜசேகர் என்கிற ஒரு தலித் எழுத்தாளர். தலித் வாய்ஸ் என்கிற ஒரு பத்திரிகையை பெங்களூரில் இருந்து நடத்தி கொண்டிருந்தார். இப்போது இருக்கிறார், ஆனால் நலங்குன்றி இருக்கிறார். ஒரு பெரிய கட்டுரையை தலையங்கமாகவே எழுதியிருந்தார். அந்த தலையங்கத்துக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய தலைப்பே என்னவென்று சொன்னால், இந்தியாவில் எல்லோரும் ஷரியத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை அவர் சொல்லவில்லை. இந்தியாவில் வாழுகிற இந்தியர்கள் எல்லோரும் அவர்களை அறியாமலேயே ஷரியத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார். குறிப்பாக திருமணம், டைவர்ஸ், விவாகரத்து, பெண்களுக்கு பெற்றோரின் சொத்தில் பங்கு இருக்கிறது. இந்த 3 சட்டங்களிலும் ஷரியத்து சட்டம் தான் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். தலைப்பு ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். சில நேரத்தில் உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது. இந்த கவர்ச்சிகரமாக தலைப்பு போடுவாங்க யூடியூப்பில், என்ன சிக்ஸர், எவர் நாக் அவுட் தலைப்பு போட, உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது, தலைப்புக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஒருவேளை அந்த மாதிரி எது இருக்குமா என்று பார்த்தா அவர் ஒரு ஆய்வாளர். அந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுற ஆளெல்லாம் கிடையாது. அவர் ஈரானுடைய அதிபர் அகமது நிஜாத் அவர்கள் அதிபராக இருந்தபோது ஈரானுக்கு அழைக்கப்பட்ட உலக புகழ் வாய்ந்த 100 அறிஞர்களில் அவரும் ஒருவர். உலகத்திலிருந்து 100 அறிஞர்களை அகமது நிஜாத் கூப்பிட்டார் ஈரானுக்கு. அதில் வி.டி. ராஜசேகரும் ஒருவர். எதுக்கு அகமது நிஜாத் கூப்பிட்டார் என்றால், ஹிட்லர் 50 லட்சம் யூதர்களை கொன்றான் என்பது தவறு அப்படிங்கிறது அகமது நிஜாதுடைய வாதம். அவர் சொல்லுறாரு, ஹிட்லர் 50 லட்சம் யூதர்களை கொண்டாம்னு சொல்கிற நேரத்தில் உலகம் முழுக்கவே 50 லட்சம் யூதர்கள் இல்லை. அப்போ எப்படி ஜெர்மனியில் மட்டும் 50 லட்சம் பேர் இருந்திருப்பான்? அது பொய். சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக, எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும்னு டிமாண்ட் வைக்கிறதுக்காக இந்த பொய்களை சொல்லிக்கிட்டாங்க. அதை நிரூபிக்கிறதுக்கு போன அறிஞர்களில் அவரும் ஒருவர். நான் ரொம்ப டைவர்ட் ஆக விரும்பலை, வி.டி. ராஜசேகருக்கு வர்றேன். இப்போ எல்லோரும் முஸ்லீம் தனியார் சட்டத்தை தான் இந்தியாவில் பின்பற்றுகிறார்கள். எப்படி பின்பற்றுகிறார்கள்? அவர் சொல்லுகிறார், முதலாவது முஸ்லீம்கள் கல்யாணம் பண்ணுறாங்க, 2 சாட்சி வச்சுக்கிறாங்க, அதை பதிவு பண்ணிக்கிறாங்க. 2 சாட்சி வச்சு அதை பதிவு பண்ணிக்கிறாங்க. டைவர்ஸ்னு வந்தால் முதல்ல சமாதானம் பண்ணிட்டு வா, சேர்ந்து வாழுன்னு ஜமாத்தில் அட்வைஸ் பண்ணுவாங்க. வேறு வழி இல்லைன்னா பிரித்து விடுவாங்க. இப்படியெல்லாம் சில ஒரு நெறிமுறைகள் இருக்கிற இஸ்லாமிய சட்டத்தில். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? முதலாவது
திருமணம் என்பதை நிரூபிக்க உங்களிடத்திலே என்ன சான்றுகள் வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் கோயிலில் போய் மாலை மாத்தினா கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும் என்கிற தேவை வந்த போது கூட பாஸ்போர்ட் ஆஃபீஸில் என்ன கேட்பான் தெரியுமா? 2 பேரும் ஒன்றா நின்றுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டு வாங்க, இதுதான் கல்யாணம் நடந்ததுக்கு ஆதாரம்னு 20 வருஷம் கழிச்சு ஃபோட்டோ எடுப்பான். அதையும் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒத்துக்குவான். நான் அப்படி தான் பாஸ்போர்ட் எடுத்தேன். என் கல்யாணம்லாம் கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணலை. ஹஜ்ஜுக்கு போகணும், பாஸ்போர்ட் வேணும்னு சொல்லுவோம். மனைவி பேரை சேர்க்கணும், அவங்க பேரை என் பாஸ்போர்ட்டில் சேர்க்கணும். ஒன்றும் இல்லை பாய், 2 பேரும் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க பாயின்னு எடுத்து கொண்டு போய் கொடுத்தா, எந்த பாய் விவரம் இல்லாமல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, என்னையா விவரமோ? மனைவி வந்து இடது பக்கம் தான் நிற்கணும். இந்த கூத்து எங்களுக்கு தெரியுமாயா? திரும்ப இன்னொரு ஃபோட்டோ எடுத்து இடது பக்கமாக நிற்க விட்டு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டா கல்யாணம் நடந்துருச்சுங்கிறதுக்கு ஆதாரமே இந்த ஃபோட்டோ தாங்கிறான். யார் கூட வேணாலும் நின்று எடுத்துக்கலாமா இல்லையா? இதை ஒரு ஆதாரமாக வச்சு நான் பாஸ்போர்ட் எடுத்தேன், இன்னைக்கு அதான் வச்சுருக்கேன், வேறு எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. யார் ரெக்கார்ட் பண்ணி எதுவும் பண்ணி விட்டு போயிடாதீங்க. அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் திருமணத்தை பதிவு செய்வதில்லை, தேவாதி தேவர்கள் சாட்சி என்று கண்ணுக்கு புறப்படாத எதையோ நட்சத்திரங்களை சாட்சியாக வைத்து திருமணத்தை நடத்தி விட்டு போய்விடுகிறீர்கள். ஆனால் நீதிமன்றத்துக்கு வழக்கு வருகிற போது பெண் பாதிக்கப்படுகிறார். இவர்தான் என்னுடைய கணவர், என்னை விவாகரத்து செய்து விட்டார் என்று வழக்கு வருகிறது. கணவன் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லுகிறான், அவளை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ஒரு கேஸ் இருக்குங்க, அவளை யாருன்னு எனக்கு தெரியாது என்று கணவன் சொல்லுகிறான். மனைவி சொல்லுகிறார், அவங்க கூட தாங்க நான் 25 வருஷமா வாழ்ந்தேன். என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரமும் கிடையாது. கடைசியில் அந்த வக்கீல் ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணாருன்னா, மனைவி இல்லாத பெண்ணை ஏன் நீ தலாக்கு விட்டாய்? அவன் தலாக்கு எதில் அனுப்பியிருக்கான்னா SMS அனுப்பியிருக்கான். மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டான். SMS அனுப்பியிருக்காங்க, மாட்டிக்கிட்டான். இது தலாக் விட்டதை வச்சுத்தான் திருமணம் நடந்ததையே உறுதி செய்யும் அளவுக்கு பலகீனமான நடைமுறைகள் உங்களிடம் இருக்கின்றன. அதன் பிறகு என்ன சொன்னீர்கள்? திருமணம் என்றால் அதை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள். அவர் சொல்லுகிறார், இந்து மேரேஜ் ஆக்டை எப்படி நீங்க சீர்திருத்தம் செய்தீர்கள் என்றால், திருமணம்னா பதிவு செய்யணும்னு சட்டத்தை கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் சாட்சி கையெழுத்து 2 பேர் போடணும்னு சொன்னீங்க. திருமணம் என்றால் பதிவு செய்ய வேண்டும் என்கிற சட்டத்தை நீங்கள் எங்கிருந்து எடுத்தீர்கள்? இஸ்லாத்திடம் இருந்து தான் எடுத்தீர்கள். அதற்கு 2 பேர் சாட்சி வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தீர்களே, அதை எங்கிருந்து எடுத்தீர்கள்? இஸ்லாத்திடம் இருந்து தான் எடுத்தீர்கள். அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு போங்களேன். இது உங்களுக்கு என்ன அவ்வளோ வரட்டு கௌரவம்? இஸ்லாத்திடமிருந்து இந்த சட்டங்களை காப்பி அடித்தோம் என்று சொல்வதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு தன்மான குறைவு என்று கருதுகிறீர்கள்? ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே? அவர் கேட்கிறார். சரி, அதை விடுங்க, டைவர்ஸுக்கு வருவோம். விவாக ரத்து என்று வந்து விட்டால் முதலாவது நீதிமன்றங்கள் என்ன சொல்கின்றன? இப்போது முதலாவது என்ன பண்ணும்னா, டைவர்ஸ் கேட்டு விசாரித்து டைவர்ஸ் எழுதி கையில் கொடுத்துருவான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், 2 பேரையும் சேர்த்து வைப்பதற்கு ஒரு சின்ன முயற்சி நடந்திருக்கணும். முயற்சியே பண்ணாமல் நேரடியாக கோர்ட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது, நீதிமன்றங்களுக்கு வரக்கூடாது. சேர்த்து வைக்க யாரும் இல்லைன்னா குடும்ப நல்ல ஃபேமிலி கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னீங்க. 15 வருஷத்துக்கு முன்னால் மெட்ராஸில் ஒரே ஒரு ஃபேமிலி கோர்ட்டு தான் இருந்தது. இன்றைக்கி 5-6 ஃபேமிலி கோர்ட் இருக்குது. என்ன அர்த்தம்? எண்ணிக்கை கூடி போச்சுன்னு அர்த்தம். டைவர்ஸோட எண்ணிக்கை கூடி போச்சு. அப்போ அவர் சொல்லுகிறார், முதலாவது வந்தோடனே டைவர்ஸ் போட்டு கொடுத்தீங்க, 2வது சமரச முயற்சி நடந்திருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். இந்த சமரச முயற்சி நடந்திருக்க வேண்டும் என்கிற சட்டத்தை எங்கிருந்து எடுத்தீங்க? குர்ஆன்ல இருந்து தான் எடுத்தீங்க. ஃபபாசு ஹகம மின் அஹ்லிஹி வ ஹகம மின் அஹ்லிஹா. ஆண் தரப்பில் ஒருவரும் பெண் தரப்பில் ஒருவரும் நடுவராக உட்கார்ந்து இருவரும் பேசுங்கள். இன் யுரீதா இஸ்லாஹை யுவஃபிகில்லாஹு பைனஹுமா. கணவன் மனைவி இருவரும் சமாதானத்தை விரும்பினால் அல்லாஹ் நல்வாய்ப்பை தருவான், சேர்ந்து வாழுங்கள், இயலாத போது பிரித்து விடுங்கள் என்று சொன்னீர்கள். இன்னைக்கு அதுதானே உங்க சட்டம், அதானே இந்து மேரேஜ் ஆக்ட், இந்து டிவோர்ஸ் ஆக்ட் அதானே சொல்லுகிறது. அந்த சட்டத்தை எங்கிருந்து எடுத்தீர்கள்? இஸ்லாத்திடமிருந்து தான் எடுத்தீர்கள். ஒத்துக்கொண்டு விட்டு தன்மானத்தை துறந்து விட்டு போங்கள். ஏன் இப்படி நீங்கள் வீம்பு வீராப்பை பிடித்து அலைகிறீர்கள் கேட்கிறார்கள். பெண்களுக்கு சொத்துல பங்கு உண்டு பெரிய சாதனையாக சொல்கிறீர்களே, 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே அதை சொல்லிவிட்டதே இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்களே. இதில் பங்கு, ஒரு பொம்பளை இருந்தால் இத்தனை பங்கு, 2 பொம்பளை பிள்ளை இருந்தால் இத்தனை பங்கு, ஆண் குழந்தை இருந்தால் இவ்வளவு, ஆண் குழந்தையே இல்லாமல் இருந்தால் இவ்வளவு, சோசியல் செக்யூரிட்டி, பாதுகாப்பு, சமுதாய பாதுகாப்பு, இவைகளெல்லாம் எங்கிருந்து
நீங்கள் இன்றைக்கு பெண்களுக்கு கொடுத்ததாக சொல்கிறீர்களே, எங்கிருந்து சட்டத்தை எடுத்தீங்க? இஸ்லாத்திடமிருந்து தான் எடுத்தீர்கள். இவ்வளவையும் இஸ்லாத்திடமிருந்து எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தான் எடுத்தோம்னு சொல்லாம அந்த சட்டம் காட்டு மிராண்டி சட்டம் என்று சொல்வதாக இருந்தால் நீங்க எவ்வளவு பெரிய காட்டு மிராண்டி? சொல்றது இலியாஸ் ரியாஜி கிடையாது, வி.டி. ராஜசேகர். அதுக்கடுத்து அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. அதுதான் ரொம்ப வியப்பான விஷயம். நாம் எல்லாம் பொது சிவில் சட்டம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கின்றோமே, அவர் சொல்லுகிறார் வேண்டும் என்று சொல்லுங்கள் என்கிறார். பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் பொது சிவில் சட்டம் என்கிற பெயரால் உங்கள் சட்டத்தை திருடி அதற்கு இந்திய சட்டம் என்று பெயர் சூட்டி உங்கள் தலையிலே வைத்து கட்டுவார்கள். கேட்டால் இது எங்கள் மூளையிலே உதித்தது என்று சொல்வார்கள். கொஞ்சம் ஆய்வு செய்தால் உங்கள்கிட்ட இருந்து அதை திருடி இருப்பான். அவனுக்கு அவ்வளவு தொலைநோக்கான சட்டங்களை எல்லாம் கொண்டு வர்ற அளவுக்கு எந்த மனுஷனுக்கும் மூளை கிடையாது. இது அல்லாஹ்வுடைய சட்டம்ல. இதுக்கு போட்டியாக மனித மூளை ஒன்று இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் ஒரு 10-15 ஆண்டு காலத்தில் அவன் கீழே விழுந்து அடிபட்டு காயப்பட்டு மனித சட்டங்களால் அவன் வீழ்ந்து இழந்து கடைசி அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு வருவான். இங்க வந்துதான் நிற்பான் கடைசியா. ஏனென்றால் மனித சட்டங்கள் மனிதனுக்கு அநீதியைத்தான் செய்ய முடியும். ஆகையினால் பொது சிவில் சட்டம் என்கிற பெயரால் உங்கள் சட்டத்தை திருடி அதை உங்களுக்கே தந்து இது ஏன் சட்டம் உன் சட்டம் இல்லை என்று சொல்வார்கள். அதனால் நீங்கள் இஸ்லாமிய சட்டங்களை இறுக்க பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகின்றார், நீங்கள் நழுவ விட விட என்ன ஆகும்னா ஒரு 50-60 வருஷம் கழிச்சு, அவர் வருஷத்தை அவர் குறிப்பிடலை, நான் சொல்றேன், ஒரு 50-60 வருஷம் கழிச்சு முஸ்லீம்கள்ட்ட இது நடைமுறையில் இல்லை, நாங்கள் தான் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நம்ம சரியத்தை நம்மள்கிட்டே விற்றுருவான். ஒரு விலை போட்டு விற்று விடுவான். ஆகையினால் இவர்களிடத்திலே மிக கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்வது வி.டி. ராஜ். இப்போது சொல்லுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தியாவுக்கு தேவையா இல்லையா? தேவைப்பட்டு விட்டார்கள். தேவைப்பட்டதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நமக்கே தெரியாமல் எடுத்திருக்காங்க. அதுதான் உண்மை. ரசூலுல்லாஹ்வுடைய சட்டங்களை இந்தியாவிலே நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த சொத்துக்கு வாரிசு நமக்கே தெரியாம நம்ம சொத்தை ஆட்டையை போட்டிருக்கான் பார்த்தீங்களா? அது இன்னொருத்த வந்து தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்ப எவ்வளவு நயமாக இந்த திருட்டுத்தனம் நடக்கிறது என்று பாருங்கள். எனவேதான் சொல்லுகிறோம், நவீன உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைப்படுகிறார்கள். தேவைப்படுவார்கள் என்பது கால ஓட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுவார்கள். நாம உஷாரா இருந்து இது எங்க சட்டம் தான், இது எங்க ரசூலுல்லாஹ் சொன்னது தான் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு சர்வதேச சட்டங்கள் இருக்கின்றன, இன்டர்நேஷனல் லா, சர்வதேச சட்டங்கள் என்று சொல்வார்கள். அந்த சர்வதேச சட்டங்களை எழுதக்கூடிய ஆய்வாளர்கள் டாக்டர் வீர்மந்தர் போன்றவர்கள், அவர் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் துணைத் தலைவராக இருந்தவர். அவர் ஒரு நூல் எழுதியிருக்கின்றார், இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், இஸ்லாமிய நீதித்துறையை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். அதிலே அவர் சொல்லுகின்றார், இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் லாவினுடைய ஃபாதர் ஆஃப் இன்டர்நேஷனல் லா யார் என்று சொன்னால் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மாணவர் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லுகின்றார். நீங்க எங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலே கூட வர முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரனுக்கு பக்கத்தில் தான் நீங்க நிற்கிறீங்க. இப்போ அவரும் உங்களுக்கு ஃபாதரா இருக்கிறார். இமாம் அபூ ஹனீஃபா யார்? ரசூலுல்லாஹ்வுக்கு பேரன் வச்சுக்கிடுங்க, ஒரு கொள்கை பேரன், அஹ்லு பைத்துன்னு நான் சொல்லலை, கொள்கை பேரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி யார்? அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மாணவர். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மாமனிதர், ஒரு அறிஞர் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் லாவினுடைய ஃபாதர் என்றால் நீங்களெல்லாம் யார்? புள்ளப்பூச்சி, புழுப்பூச்சி. நீங்களெல்லாம் எங்க சட்டங்களுக்கு முன்னால் நான் ஒரு மனிதன், நான் ஒரு ஆய்வாளன் என்று வந்து நிற்பதற்கு தகுதியே உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அந்த கௌரவம் ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். அந்த கௌரவத்தை நமக்கு தந்தது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் சொல்லுகிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவீன உலகத்துக்கு தேவை. நாளைக்கு இந்தியாவில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கு பெருமானாரின் சொற்களிலே பதில்கள் இருக்கும். இந்த தி 100 என்கிற நூலை பற்றி நிறைய பேச்சாளர்கள் மேற்கோள் காட்டி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நிறைய பேச்சாளர்கள் அதை மேற்கோள் காட்டுவார்கள்.
52வது இடம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு. முதல் இடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லும்களுக்கு. 52வது இடம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு. அவர் சொல்லுகின்றார், ஏன் நான் 52வது இடத்தை கொடுத்தேன்? இந்த பட்டியலில் எப்படி உமர் உள்ள வந்தாரு? ஏங்க, உலகம் பெரிய பெரிய ஜாம்பவான்களை பார்த்துருக்குங்க. அதில் எப்படி உமர் உள்ளே புகுந்தார் என்றால், அவர் சொல்லுகிறார், இஸ்லாத்தினுடைய நேச்சர், அதனுடைய சுபாவம் என்பது என்னவென்றால், அது சும்மாவே இருக்காதுங்க, பரவிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பாலஸ்தீனத்தில் இப்போ தாக்குதல் நடத்திட்டு இருக்கான். அமெரிக்காவில் இஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. லேட்டஸ்ட்டாக நான் ஈரான்லேருந்து வரக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஒன்று நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு 12,000மோ 22,000மோ பேர் ஸ்பெயினில் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்களாம். ஸ்பெயினில் சம்திங் நம்பர் மறந்த மாதிரி இருக்குது. 12,000 22,000 தெரில எனக்கு. இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. எவிடன்ஸோடு போடுறான். அமெரிக்காவில் டிக்டாக் நடத்திக்கிட்டு இருந்த இளம் பெண்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரீடர்ஸ் கிளப் என்று ஒரு கிளப்பை தொடங்கி அந்த கிளப்பில் குர்ஆனுடைய வசனங்களை தினமும் டிக்டாக்ல போடுறாங்க. அதை படித்து கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. எப்படி? இவ்வளவு தாக்குதல்களுக்கு மத்தியிலும் தாக்குதல் நடந்து முடிந்தவுடன் கணவர் இறந்து விட்டார், மனைவி இறந்து விட்டார், பிள்ளைகள் போய்விட்டார்கள் என்று சொன்னதற்கு பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் என்பதை முதல் வார்த்தையாக சொல்லுகிற அந்த கட்ஸ், அந்த தைரியம் இவர்களுக்கு மட்டும் எப்படி வருகிறது? இந்த தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்தது எது? குர்ஆன் கொடுத்தது. அந்த குர்ஆனில் அப்படி என்ன இருக்குன்னு பாப்போம், படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இஸ்லாத்தினுடைய நேச்சர் பரவிக்கிட்டே இருக்கும். தி 100ல் சொல்லுகிறார், உமர் என்று ஒரு மனிதர் வந்திருக்காவிட்டால் இவ்வளவு வேகமாக பரவி இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது. பரவித்தாங்க இருக்கும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் உமர் வந்திருக்காவிட்டால் இவ்வளவு ஃபாஸ்டாக, இவ்வளவு வேகமாக அது க்ரோ ஆகிருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. அதனால் அவங்களுக்கு 52வது இடம். அவர்கள் எந்த நிலத்தை எல்லாம் இஸ்லாத்தின் பிடிக்குள் கொண்டு வந்தார்களோ அந்த நிலங்கள் எல்லாம் இன்றும் இஸ்லாத்தின் பிடியிலேயே இருக்கின்றன. ரொம்ப தொலைநோக்கு மிக்க ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த நிலத்தை பிடித்தாலும் அந்த நிலத்தில் முதலாக அவர்கள் சூரத்து நூர் என்கிற அத்தியாயத்தை தான் ஓதி காட்ட சொல்வார்கள். சூரத்து நூர், புதிதாக ஒரு நிலத்தை பிடித்து விட்டாங்க, மக்கள் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர்றாங்களா, திருக்குர்ஆனில் முதலாக நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டிய அத்தியாயம் சூரத்து நூர் என்று சொல்வார்கள். அந்த அத்தியாயத்தில் தொடக்கத்திலேயே அல்லாஹ் சொல்லுவான், விபச்சாரம் செய்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தண்டனை கொடுங்கள், அதில் இரக்கம் காட்டாதீர்கள் என்பான். அதன் பிறகு ஒவ்வொரு வசனமாக வரும், நீங்கள் படித்து பாருங்க. ஒவ்வொரு வசனமாக எப்படி வரும்னா, முதலாவது விபச்சாரத்தின் தண்டனையை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு விபச்சாரத்தின் பக்கம் போகாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், எந்த வீட்டுக்குள்ளேயும் போய் கதவை தட்டி சலாம் சொல்லி அனுமதி கேட்காம போகாத, இப்படி போனால் 5வது 6வது ஸ்டெப்பில் எங்கே போய் முடியும்? அது அங்கே தான் போய் முடியும், தண்டனையில் போய் முடியும். யார் மீதும் பழி சொல்லாதே, பழியை சுமக்கின்றவன் இவ்வளவு ஒழுக்கமாக வாழ்ந்து இந்த பழியை நம்ம மேலே சுமத்திட்டானே, தப்பை ஏன் செய்யக்கூடாதுன்னு நினைப்பான். அவன் எங்கே போய் நிற்பான்? தண்டனைக்கு போய் நிற்பான். இப்படி அந்த தண்டனையை முதல்ல சொல்லிவிட்டு, கிளைமாக்ஸை முதல்ல சொல்லிவிட்டு அதன் பிறகு ஒவ்வொரு சப்ஜெக்டாக அல்லாஹ் சொல்லிக்கிட்டு வருவான். இது ஒரு வித்தியாசமான அத்தியாயம் குர்ஆனில். இதைத்தான் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் முதலாவது என்று தன்னுடைய கவர்னர்களுக்கு உத்தரவிடுவார்கள். இப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்கு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதாக தி 100ல் அவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு இந்த கவர்னர்களாக இருக்காம பாருங்க, இவங்களுக்கெல்லாம் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் எப்படி தெரியுமா? கவர்னராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி சொத்துக்களை எல்லாம் கலீஃபாட்டை கொண்டு வந்து காட்டணும். கவர்னர் பதவியை விட்டு வீட்டுக்கு போகும்போது சொத்து எதுவும் குரோவாயிருக்கான்னு சொல்லி குரோவ் ஆகலைன்னு நிரூபிக்கணும். கவர்னர்கள் 3 படிக்கு மேலே வச்சு வீடு கட்டக்கூடாது. கவர்னர் வீடு அதிகபட்சம் 3 படி தான் இருக்கணும். ஏங்கன்னு கேட்டாங்க. ஒரு கவர்னர் கேட்டார், சாது நபி வக்காஸ்ன்னு நினைக்கிறேன், ஏங்க 4-5 படி வச்சு கட்டினாண்டாண்டு. முழங்கால் உள்ளவர் உங்களை பார்க்க வந்தால் படி நிறையா இருக்குன்னு வேறு வழியாக போயிட்டாருன்னா அவருடைய குறையை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க? 15 ஏக்கர் பங்களாலாம் கிடையாது. இப்போது சொல்லுங்கள், ரசூலுல்லாஹுடைய அந்த சிஷிய பிள்ளை இன்றைக்கு உலகத்துக்கு தேவைப்படுகிறார்களா இல்லையா? சிஷிய பிள்ளையே தேவைப்படுகிற போது குரு தேவைப்பட மாட்டாங்களா? உலகத்தில் நடக்கிற எந்த தவறையும் இதயத்தில் ஏந்தி பாருங்கள்.
உடனே ஒரு முஸ்லிமுக்கு என்ன தோன்ற வேண்டும் என்றால் மனக்கண் முன் இப்போது ரசூலுல்லாஹ் இருந்தால் எப்படி இந்த பிரச்சனையை பார்ப்பார்கள். நம் குடும்பத்து பிரச்சனையோ, சமுதாய பிரச்சனையோ, மஹல்லா பிரச்சனையோ, ஊர் பிரச்சனையோ, நாட்டு பிரச்சனையோ, சர்வதேச பிரச்சனைகளோ, ரசூலுல்லாஹ்வுக்கான தேவையை இந்த உலகத்தில் இப்போதும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். எனவேதான் பெருமானார் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள், பெருமானார் தேடப்பட்டு கொண்டே இருப்பார்கள். கண்டுபிடிக்க ஒரு புதையலை போல பெருமானாரிடமிருந்து தகவல்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் உண்மையிலேயே இதைவிட ஒரு பெருமைக்குரிய சமுதாயம் உலகத்தில் இருக்க முடியாது. ஆனால் அந்த தலைவரை நாம் போதுமான அளவுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமா என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. நாம் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை பயன்படுத்தி இருக்கோம்? ரசூலுல்லாஹ் மீது அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, அதெல்லாம் நம்ம குறை சொல்லவே முடியாது இந்த சமுதாயத்தில். ஏன்னா முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் ஒன்று, அவன் அப்படியே ரோட்டுக்கு கொண்டு வரணும்னா ஒன்றும் தேவையில்லை, ரசூலுல்லாஹ் திட்டி ஏதாவது பண்ணால் போது ரோட்டுக்கு வந்துடுவான்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த பாசத்துக்கு அல்லாஹ் நம்மளோட உள்ளத்தில் எந்த குறையும் வைக்கவில்லை. ஆனால் அவங்களை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோமா? மற்ற சமுதாயத்து மக்களுக்கு மத்தியிலே அவர்களை நாம் கொண்டு போய் சேர்க்கிறோமா? பெருமானாருக்கான வழிகாட்டுதல் உனக்கும் அதுக்கு வழிகாட்டுதல் இருக்குது, வா என்று சொல்கிறோமா? அதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கும் தேவைப்படுகிறார்கள், மற்றவர்களுக்கும் தேவைப்படுகிறார்கள். உதாரணத்துக்குங்க, நமக்கு நெருக்கமான ஒரு நான் முஸ்லீம் நண்பர் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம பாசமான ஒரு நண்பர், உயிருக்கு உயிரானவர் அப்படியே வச்சுக்குவோம். அவர் வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம போவோம், நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அவர் வருவார், பாயின்னா போது ரொம்ப பாசமாக இருப்பார், எல்லாம் பிரியமாக இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அவருக்கு ஒரு நெருக்கடி, ஒரு பெரிய சிக்கல் அவர் மாட்டிக்கிட்டார். நம்ம ஓடோடி போவோமா போக மாட்டோமா? வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, இது மாதிரி அவருக்கு பிரச்சனையாக நெஞ்சு வலிக்கு தான், உடனே அலறி அடிச்சுட்டு போவோம், ஐசியூவில் போய் நிற்போம், ஆபத்துலேருந்து அவரை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அதே சமுதாயம் ஒரு நேர்வழி கிடைக்காமல் எப்படி தவித்து கொண்டிருக்கிறது, ஒரு உண்மை வழி தெரியாமல், ஒரு ஹிதாயத் இல்லாமல் எப்படி தடுமாறி கொண்டிருக்கிறது. அந்த சமுதாயத்துக்கு ஹிதாயத்தை, ரசூலுல்லாஹ் என்கிற அந்த நேர்வழியை கொண்டு போய் காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? ஆபத்து என்றால் என்ன, விபத்து மாத்திரமா? ரத்தம் வெளியில் வந்தால் மட்டும்தான் அது விபத்தா? இது மாதிரியானவைகள், இந்த விதிகளெல்லாம் விபத்துக்கள் இல்லையா? இவைகளெல்லாம் அவருடைய எதிர்காலத்தை பாழாக்குபவைகள் இல்லையா? நாளை மறுநாள் அவர்கள் நரகத்துக்கு போகும்போது நம்ம அப்படி ஒரு மாதிரி ஏக்கத்தோட பார்த்தால், உன் கூட தானடா உலகத்தில் 50 வருஷம் வாழ்ந்த இந்த இறைத்தூதரை எனக்கு நீ அறிமுகப்படுத்தவே இல்லையே என்று மறுமை நாளில் நம்ம ஏக்கத்தோடு பார்த்தால் நம்முடைய நிலை என்ன? எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இதர சமுதாயத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ரொம்ப பெரிய ஒரு தேவை இந்த உலகத்தில் இருக்குது. இப்போ இருக்குது, இந்தியாவில் இருக்குது இந்த தேவை. நாம் பொத்தி நமக்குள்ளே வைக்கிற வரைக்கும் அந்த மாபெரும் தலைவனை மறைத்த பாவத்துக்கு ஆளாகி விடுவோம் என்ற அச்சம் இருக்க வேண்டும் நமக்கு. எல்லா மக்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போய் சேர்ப்போம் என்பதை இந்த மீலாது விழாவினுடைய செய்தியாக சொல்லி, சிறப்பான இந்த ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எல்லா வகையான பாக்கியங்களையும் தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தனையும் துஆவும் செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.